பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனைப் பள்ளி கொண்ட மாயனார் திருநன்பார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை என்னும் பிரபந்தத்தில் அரங்கநாதனுடைய பேரழகை வர்ணிக்கிறார். பாயுநீர் அரங்கம், காவேரிக்கு நடுவில் இருக்கிறான் அரங்கன். மாயனார் திருநன் மார்பு, பகவானுடைய அழகான மார்பு, திருமார்பகத்தே நாச்சியார். மரகத உருவம், மரகத பச்சைக்கல், நீலக்கல்லை போன்ற உருவம். மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும், அழகான சிவந்த தாமரையைப் போன்ற திருக்கண்கள். துவரிதழ் பவள வாயும், செவப்பு பவளத்தை வெட்டி வைத்தா போலே திருவாய். ஆயசீர் முடியும், நீண்ட ஸ்வர்ண கிரீட்டம், வஜர கிரீட்டம், அழகான சிகப்புக்கல் கிரீட்டம் என்று பலவற்றை சாத்திய பேரழகு. அடியரோர் ககலலாமே. இந்த அழக சேவித்துவிட்டு அடியார்களால் விலக முடியுமா? இவ்வெம்பெருமானை மறக்க முடியுமா என்று பாடுகிறார் ஆழ்வார். இவ்வளவு வர்ணத்தோடே பெரிய பெருமாள் ரங்கநாதனின் திருமேனியை வர்ணித்துள்ளார். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இந்த வர்ணத்தோடே பல பல வண்ணத்தின் சேர்க்கையோடே பெரிய பெருமாளை சேவிக்க முடியாது. அங்கே கருப்பு விக்கிரகமாக கருத்த வர்ணத்தில் தான் பெருமான் எண்ணெய் காப்பு துலங்க எழுந்தொளி உள்ளார். ஆனால் ஆழ்வாரோ அவனுடைய பவளவாய் என்று சிகப்பு பாடுகிறார், தாமரை கண்கள் என்று இளஞ்சிவப்பை கூறுகிறார், பெருமானுடைய பச்சை நீலம் கலந்த திருநி என்று வர்ணத்தை கூறுகிறார். இவெல்லாம் எங்கித்துக் கொள்ளலாம்? வர்ணத்தோட ரங்கநாத பெருமாள் இருந்தால் தானே இருக்க முடியும். ஆழ்வார் பாசுரத்தில் பல வண்ணங்களோடே அரங்கன். ஆனால் இன்றும் நாம் அந்த வர்ணத்தோட அரங்கனை சேவிக்க வேண்டுமானால் முடிகொண்டானுக்கு வர வேண்டும். திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை போகும் மார்க்கம். இவ்விரு ஊர்களுக்கு நடுவில் உள்ளது முடிகொண்டான். அண்டைய காலத்தில் பரத்வாஜ ஆசிரமம். இங்கே யோக சயனத்தில் அரங்கநாத பெருமாள் எழுந்தருளியுள்ளார். இவர் எப்படி வர்ணத்தில் இருக்கிறார்? முதலில் பெருமானை சேவித்துக் கொள்ளுவோம். ஆச்சரியமான பல வர்ணங்கள். கருநீல வர்ணமாய் பெருமானுடைய திருமேனி, சிவந்த தாமரையோத்த திருக்கண்கள், கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன என்று நம்மாழ்வார் பாடியபடிக்கு நீல நிறமேனி. ஓர் புறத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் இருவரும் அருகிலே அமர்ந்து திருவடிகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாபிகமலத்திலிருந்து பிரம்மா தோன்றி நான்முகன் சதுர்முகன் சிவந்த வர்ணம் பொன் வர்ணத்தில் எழுந்துருளி இருக்கிறார். மகாலட்சுமியோ பொன் வர்ணம். எப்போதும் பூமாதேவி பச்சை வர்ணத்தில் எழுந்துருளி இருப்பார். நீலாதேவி நாச்சியார் ஓர் வர்ணம், இரண்டும் கலந்து இண்டிகோ என்று வர்ணம் சொல்லுவார்கள். அந்த வர்ணத்தில் தான் நீலாதேவி நாச்சியார் எழுந்துருளி இருப்பார். இப்படி பல வர்ணத்தோடே பெரிய பெருமாள் இங்கே சின்ன பெருமாளாக சேவை சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள், இங்கே சிறு சயனம். ஸ்ரீரங்கத்தில் கரிய மேனி, இங்கே வண்ணத்தில் மேனி. ஸ்ரீரங்கத்தில் நான்முகனோ அல்லது நாச்சியார்களோ அருகில் இல்லை. ஆனால் இங்கே நான்முகனும் உள்ளார், அருகில் நாச்சியார்களும் உள்ளார்கள். அங்கும் ஆதிசேஷ படுக்கை, இங்கும் ஆதிசேஷ படுக்கை. அந்த பெருமானையும் ராமன் ஆராதித்தான், இந்த பெருமானையும் ராமன் ஆராதித்தான். என்ன ஆச்சரியமான ஒற்றுமை வேற்றுமைகள் அனைத்தையும் சேர்த்து இன்று நாம் சேவித்து கொண்டோம். சில நாட்களுக்கு முன் கும்பாபிஷேகம், அதாவது சம்பரோக்ஷணம் நடந்தது என்று தெரிவித்தேன். இதற்கு முன்னால் பெருமான் எழுந்தருளியிருந்த நிலை வேறு. இப்போதுதான் வர்ணகலாபத்தோடே எழுந்தருளி உள்ளார். எப்போதும் பகவான் பொன்மேனியோடோ அல்லது ஆச்சரியமான கல் திருமேனியோடோ உள்ளே எழுந்தருளியிருப்பார். அதற்கு மேல் கல்கம் என்று சாத்துவதுண்டு, அல்லது சுதை சாத்துவதுண்டு, சுண்ணாம்பு சேர்த்து செய்வதுண்டு. கேரளத்தின் பக்கம் போனால் கடு சக்கரை என்று சொல்லி அது சேர்த்து சமர்ப்பிப்பார்கள்.
இந்த பெருமானும் முன்னால் எழுந்துருளி அப்படித்தான் இருந்தார். இப்போது ஸ்தபதிகளெல்லாம் பெருமானை தரிசித்துவிட்டு இவரை வர்ணகலாபத்தில் எழுந்துருளலாம் என்ன அபிப்பிராயம் கூற, மேலே இருந்த கல்கம் வாங்கப்பட்டு புது கல்கம் 6 மாசத்தில் செய்யப்பட்டு உள்ளே பெருமான் சிலாரூபத்தில் இருக்கிறார். அவருக்கு மேலே கிட்டத்தட்ட அவர் உயரத்துக்கே கல்கம் கவச்சம் போல் சாத்தப்படுகிறது. பல மூலிகைகள் மற்றும் உண்டான பதார்த்தங்களை சேர்த்து கல்கம் செய்யப்படுகிறது. பின்னால் சால கிராமங்களை எல்லாம் அந்த கல்கத்துக்குள்ளேயே சேர்த்து வைத்து விடுகிறார்கள். பெருமானுடைய திருமுகத்தை உள்ள எப்படி இருக்காரோ அதே போல வெளியில் வரணும். பின்பு கேரள மாநிலத்திலிருந்து நிறைந்த இயற்கை மூலிகைகளை வரவழைத்து அவற்றையெல்லாம் பிழிந்து வர்ண கலவைகளை உருவாக்கி மேலே பெருமானுக்கு சாத்துகிறார்கள். எவ்வளவு அழகான விஷயம்! இதெல்லாம் மரீச்சி சம்ஹிதையில் நன்கு கூறப்பட்டுள்ளது. பகவானுக்கு எப்படி இதை சமர்ப்பிக்க வேண்டும், அதற்கு என்னென்ன வைதிக காரியங்களை செய்ய வேண்டும், அனைத்தும் சொல்லப்பட்டபடிக்கு இவ்வெம்பெருமான் கண்டருளினான். எல்லாம் சரி, இவர் எதற்கு இங்கு எழுந்துள்ளிருக்கிறார்? முடிகொண்டானுக்கும் பெரிய பெருமாள் அரங்கநாதனுக்கும் என்ன சம்பந்தம்? இது பரத்வாஜாசிரமம் என்று கூறினேன். இங்குதான் ராவணனை முடித்துவிட்டு ராமன் திரும்பிய போது இறங்கினான். தான் துறந்த முடியை மறுபடியும் ஏற்றுக்கொண்டான். அப்போது பரத்வாஜர், ராமா, களைப்படைந்து வந்திருப்பாய், இதோ உனக்கு உண்ண உணவு கொடுக்கிறேன் என்ற அமிர்தமயமான உணவை கொண்டு வந்து கொடுத்தார். ராமன் மறுத்தான். நாம் பெரிய பெருமாள் அரங்கநாதனுக்கு உணவை படைத்தால்தான் உண்போம், அதில்லையேல் உண்ணமாட்டோம். பரத்வாஜர் என்ன செய்வார்? கொடுத்த உணவை ராமன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அப்போது ராமனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உடனே பெரிய பெருமாளான ரங்கநாதனே இவ்விடத்தில் தோன்ற அவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதையே ராமனும் உண்டான். என்ன ஆச்சரியமான சரித்திரம்! அந்த சமயத்தில் தான் ஹனுமானை அழைக்கிறான். பரதனுக்கு விஷயம் சொல்லி அனுப்ப வேண்டுமே. இவர் பரத்வாஜாசிரமத்தில் தங்கிவிட்டார். பரதனோ அயோத்தியில் சித்தையில் குதிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பான். 14 ஆண்டுகள் முடிந்து 15வது ஆண்டு முதல் நாள் பரதன் முகத்தில் விழிக்கிறேன்னு ராமன் கூறியிருந்தார். சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகணி ரகுத்தம, எப்போது நாம் 15வது ஆண்டு உன்னை காணவில்லையானால் நெருப்பில் குதிப்பேன் என்னான் பரதன். அவனுக்கு செய்தி சொல்லுவதற்காக ஹனுமானை அறைச் சொல்லியிருந்தார். ஹனுமான் உள்ளே நுழைந்தார். ராமன் அப்போது இலையில் வைத்து உணவு உண்டு கொண்டிருந்தான். அப்போது இலையில் ஒரு பாகத்தையே கிழித்து தன் பிரசாதமான உணவை வைத்து ஆஞ்சநேயருக்கு கொடுக்க அவர் திருப்தியாக உண்டார். ராமனும் வயிறு ஆறினான், பசி ஆறினான். பரத்வாஜரே, உமக்கு என்ன வேணும் என்று கேட்க, இதே திருக்கோலத்தோடே தேவரீர் இங்கு எப்போதும் பக்தர்களுக்கு அனுகிரகிக்க வேணும் என்று பரத்வாஜர் கேட்க, ராமனாய் அருகில் சீதையோடே, ஓர்புறத்தில் லக்ஷ்மணனோடே ஆஞ்சநேயரோடே ராமன் முடிகொண்டான் ஊரில் வெகு காலமாக எழுந்தருளி இருக்கிறார். இன்னும் அந்த திருக்கோலத்தை நாம் சேவிக்கவில்லை. இப்போதைக்கு அரங்கநாதனை வளர்க்கு சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே பலிபீடங்கள் 2 உள்ளன. ராமனுடைய பலிபீடம் ஒன்று, அரங்கநாதன் யோகசேன பெருமானுடைய பலிபீடம் மத்தொன்னு. சயன பெருமானுக்கு முன்பாக கருடனும் எழுந்துருளி உள்ளார். இவர்கள் அனைவரையும் என்று சேவித்துக் கொள்ளும் பேறு பெற்றோம். இனி அடுத்து பரதனை விட்ட இடத்தில் தொடருவோம். பரதனோ கெட்ட கனவு கண்டான். அதை தன் நண்பர்களிடத்தில் வெளிப்படுத்தினான். அதே சமயத்தில் தூதர்களும் நாட்டுக்குள் நுழைந்தார்கள். 70வது சர்க்கம். பரதே ப்ருவதி ஸ்வப்னம் தூதாஸ்தே கிளாந்தவாகனாக பிரவிஷ்யாசக்ய பரிகம் ரம்யம் ராஜகிருகம் புரம் சமாகம்யச்ச ராஜ்ஞாதே ராஜபுத்திரேண சார்ச்சிதாக ராஜ்ஞ பாதோ கிரஹீத்வாச்ச தமூச்சுர் பரதம் வச்சக. அப்போது வேகமாக 7 நாட்களில் இடத்தை கடந்து தூதர்கள் கேகே தேசத்தை அடைந்தார்கள். 7 பொழுதுகள் அத்தனையும் தாண்டி வந்தார்கள். திரும்ப போகும்போதும் பரதனுக்கு 7 நாட்கள் பிடித்தன. ஆனால் பரதன் நிறைய பேரோடே சென்றான். அவர்கள் குறைவான ஆட்களோடே வந்தார்கள். அவர்கள் கிளம்பியதிலிருந்து வரும் வரை 5 இரவு பொழுதுக்குள்ளே இவர்கள் அடைய 7 இரவு பொழுதுக்குள்ளே பரதன் என்று அடைந்தான். இமானிச்ச மகார்காணி வஸ்திராணி ஆபரணானிச்ச பிரதிகிருஹ்ய விஷாலாட்ச மாதுலஸ்ய தாபய. வந்த தூதர்கள் எல்லாம் தசரதனுடைய நாட்டில் வசிஷ்டாச்சாரியர் இவர்களுக்கு கொடுத்தனுப்பித்த பரிசு பொருட்களை கொடுத்தார்கள். 20 கோடி பொற்காசிகள் உன்னுடைய தாத்தாவுக்கு, 10 கோடி பொற்காசிகள் கேகய தேசத்து உன் மாமனுக்கு யுதாஜித்துக்கு. கைகையினுடைய பெற்றவர் அங்கு இருக்கிறார், கேகய மன்னன் அஸ்வபதி. அஸ்வபதிக்கு 20 கோடி பொற்காசிகள். யுதாஜித்து அஸ்வபதியினுடைய பிள்ளை.
அதாவது பரதனுக்கு தாய்மாமன், அவனுக்கு 10 கோடி பொற்காசுகள், உயர்ந்த நவரத்தினங்கள், உயர்ந்த பட்டு துணிகள். அங்கே அத்திர 20 கோட்யஸ்து நிருபதேர் மாதுலஸ்யதே 10 கோட்யஸ்து சம்பூர்ணாஸ்ததைவச நிருபாத்மஜ क्वचित् स कुशल पिता दशरथो मम क्वचित् ஆரோக்கியதா ராமே லக்ஷ்மணே ச மகாத்மனி. இதெல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அப்போது பரதனுக்கு மட்டும் ஆசை, ராமன் சௌக்கியமா, தசரதன் சௌக்கியமா, கௌசல்ய முதலான தாய்மார்கள் சௌக்கியமா என்று குசல பிரஷ்னம் பண்ணுகிறான். क्वचित् स कुशली ராஜா ஆர்யாஜ தர்ம நிரதா தர்மஜா தர்மவாதினி அரோகாச்சாபி கௌசல்யா மாதா ராமஸ்ய தீமதா. நன்கு எப்போதும் ஆரோக்கியத்தோட கணவனை வழிநடத்தக்கூடியவள் ராமமாதா கௌசல்யா, அவள் சௌக்கியமாக இருக்கிறாளா? क्वचित् स सुमित्रा धर्मज्ञा जननी लक्ष्मणस्या शत्रुघ्नस्य च வீரஸ்ய அரோகாச்சாபி மத்தியமா. நம் நடுத்தாயான சுமித்ரை, அதாவது லக்ஷ்மணனையும் சத்ருக்னனையும் ஈன்றெடுத்த வள்ளல், அவள் சௌக்கியமாக உள்ளாளா? ஆத்மகாமா சதா சண்டி. அப்போது தன் தாயை பத்தி பரதன் கேட்கிறான். அவளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் போல இருக்கிறது, ஒன்னும் புதியதல்ல. கூறுகிறான், ஆத்மகாமா, தான் விருப்பப்பட்டதையே நிறைவேற்ற கொண்டவள், சதா சண்டி கோனா பிராக்யமானினி, தனக்குத்தான் அத்தனையும் தெரியுங்கிற செருக்கோட இருக்கும் அவள். எப்போதும் நல்ல புத்தி கிடையாது, பிடிவாதக்காரி. அப்படிப்பட்ட என் தாய், அவள் எப்படி இருக்கிறார்? ஆத்மகாமா சதா சண்டி அரோகாச்சாபி மே மாதா கைகைக்கு மூவாச்ச. கைகை எனக்கு என்ன செய்தி சொல்லி அனுப்பினாள்? என் தாய் எப்படி இருக்கிறாள்? குசலாஸ்தே நரவியாகிர ஏஷாம் குசலமிஸ்ஸதி ஸ்ரீச்சத்வாம் ருணுதே பத்மாயுஜ்யதாம் சாபிதே ரதா. எல்லாம் சரி, அனைவரும் நலமாக உள்ளார்கள். வசிட்டர் செய்தி கூறி அனுப்பினார், அவர் நியமனம். இப்போதே நீ தேரில் ஏறுவாய், வேக வேகமாக அவசரமாக நாட்டை நீ வந்தடைய வேண்டும் என்று கூறினார்கள். பரதச்சாபி தான் தூதான் ஏவ முக்தோபியபாஷத ஆபிருச்சேகம் மகாராஜம் தூதாக சந்துரந்தியாம் பரதேனைவ முக்தஸ்து நிருபோ மாதாமஹஸ்ததா தமுவாச்சு சுபம் வாக்கியம் சிரஸ்யாக்ராய ராகவம். ஏன் என்னை அவசரப்படுத்துகிறீர்கள்? இருங்கள், என்னுடைய தாய் வழி பாட்டனாரிடத்தே விடைபெற்று கொண்டு வருகிறேன். சென்றான். அவர் உச்சி முகர்ந்து பார்த்தார். அஷ்யபதி பரதனுக்கு விடை கொடுத்தாள். உன் தாய் உன்னை பெற்றெடுத்து மகாபாகியம் பண்ணியிருக்கிறாள். பிள்ளாய் புறப்பட்டு போ. புரோகிதஞ்ச குசலம் ஏச்சான்னே த்விஜசத்தமாக. அப்போது பரதனுக்காக நிரம்ப 1600 குதிரைகள், மேற்கொண்டு சிறந்த பொற்காசிகள் அனைத்தையும் கூட அனுப்பினான். நன்கு வேட்டையாடக்கூடிய நாய்கள், அவற்றையும் பரிசாக கொடுத்தான். சதத்தம் கேகயேந்திரேன தனம் தன்னாபியனந்தத, அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். பரதனுக்கு ஒரு துளியும் அதில் மனம் செல்லவில்லை. எங்கோ யோசித்து கொண்டிருக்கிறான். ஏன் நம்மை அவசரத்தில் கூப்பிடுகிறார்கள்? தூதர்களுடைய முகத்தை பார்த்தால் நன்றாக இல்லையே, சோகக்கலை தெரிகிறதே என்று நினைத்தான். பரத கேகயீ புத்திரஹ கமனத்வரையா ததா பபூவஹ்யஸ்ய ஹிருதயே சிந்தாசு மகதீ ததா. அப்போதே அவன் முகத்தில் கவலை கோடுகள் படிந்து விட்டன. மேகம் மேலே சென்றால் கீழே ஆங்காங்கு ஏதும் தெரியாமல் சாயா, அதாவது நிழல் படியும் அல்லவா, அதை போல பரதனுடைய முகத்தில் நிழல் படிந்தது. புறப்பட்டான். அபியதீத்ய ததா அபஷ்யத் அந்தப்புரம் அனுத்தமம் ததஸ்தத் பரத ஸ்ரீமான் ஆவிவேஷ நிவாரிதா ச மாதாமகம் ஆபிருச்ய மாதுலஞ்ச யுதாஜிதம் ரதமாருஹ்ய பரதா சத்ருக்ன சகிதோ யயவ். உடனே சத்ருக்னனை அழித்து கொண்டான். அனைவரிடத்திலும் விடை பெற்று கொண்டான். ரதத்தில் துள்ளி குதித்தேறி அமர்ந்தான். பரதன் சென்றானா? அயோத்தி வரவேற்றதான்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீ